ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சென்னையிலேருந்து நெல்லூர் தான் போகிறோம். ஆமாம், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நம்ம அங்கே என்னென்ன பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு 1 டே ட்ரிப்பு தான், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம். ஓகே வாங்க, ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ தான் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எந்த ரயில்வே ஸ்டேஷன் தான்? சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கோம். எதுக்குன்னா, நம்ம இங்கேருந்து நம்ம அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போகிறோம்னு தான் சொல்ல மாட்டேன். நம்ம ட்ரெயினில் தான் எங்கே போகிறோம்னா நம்ம ஊருக்கு தான் போகிறோம். எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லூர். நீங்கள் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் விலாகில் போட்டுருவோம். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளிப்ஸு கொஞ்சம் வீடியோ தான் எடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் யூடியூபர் ஆகிட்டனால ஃபுல்லாக தெளிவாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போது ட்ரெயின் வந்து 7:25 மார்னிங் 7:25க்கு ட்ரெயின் 7:25க்கு. என் வாய்ஸ் கேட்குமான்னு கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா இங்கே செம்ம சவுண்டாக இருக்குல்ல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம ட்ரெயின் நம்ம பிளாட்ஃபார்ம் 2 தான் நம்மளோட ட்ரெயின் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 2 போயிட்டு நம்ம ட்ரெயின் ஏறி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நம்மளோட சென்ட்ரலு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு ட்ராவல் விலாகு, சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. ஓகேவா? வாங்க நம்ம போயிட்டு ட்ரெயினில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, மெட்ராஸ் காஃபி முன்னாடி இருக்கும். இல்லைனா ட்ரெயினில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மெட்ராஸ் காஃபி முன்னாடி கண்டினியூ பண்ணலாம். இல்லை நான் வந்து இப்போ தான் நம்ம தோசை சாப்பிட்டோம். நம்ம உட்காந்து இங்கே நம்ம எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதான் ஏதோ டீ குடிக்கலான்னு வந்திருக்காங்க. நான்லாம் டீ குடிக்கல. நான் வந்து சரி நம்ம தோசை சாப்பிட்டோம். காலையில் டிஃபனாக வீட்டிலேருந்தே நம்ம தோசை பார்சல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெளிலலாம் சாப்பிடாதீங்க, நான் வெளில அன்ஹெல்த்தி. ஸோ ஏதோ பாருங்கள். ஆனால் செம்ம க்ரௌடாக இருக்குது மக்கள். ஒரு மே மாதத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்க்க. அவ்வளோதான். சரி, நீ நம்ம ரியலாகவே ட்ரெயினில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? என்ன நடந்துச்சோ எல்லாமே அப்படியே பழிச்சுன்னு உங்களை எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா கைஸ்? இதுதான் நம்மளோட ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து சென்னை டு விஜயவாடா, விஜயவாடா டு சென்னை ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் பேர் வந்து நம்ம ஏறினதுக்கப்புறமே அப்படியே நம்ம சீட்டில் உட்காந்துக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம விண்டோ சீட்டே கிடச்சிது. நம்ம கரெக்டாக விண்டோ கிட்டே வந்துச்சு நம்ம சீட்டு. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம சூலூர்பேட்டா கிட்ட தான் வந்திருக்கோம். கரெக்டாக சூலூர்பேட்டா எங்கே போர்டு தெரிய மாட்டேதோ, அங்கே தெரியுதா உங்களுக்கு போர்டு? இதுதான் சூலூர்பேட்டா. பார்த்துருக்கோங்க பேட்டா. நம்ம இப்போ கூடூர் ஜங்ஷன் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த கூடூர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட கூடூர் ஜங்ஷன். இங்கே தான் நம்ம இருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டேஷனே நம்மளோட நெல்லூர் தான். நம்ம அடுத்து நம்மளோட நெல்லூருக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே நம்ம நெல்லூருக்கு போயிட்டு உங்களுக்கு ஆமாம் எதுக்குடா நெல்லூருக்கு போகிற அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து இந்த விலாகில் நீங்கள் கண்டினியூ பண்ண உங்களுக்கே புரியும். மொத்தத்துக்கு இதான் நம்மளோட கல்யாண மண்டபம். என்னடா ட்ரெஸ்லாம் மாற்றிடுனா? ஆமாம், நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இங்கே வந்துட்டோம். எங்கள் கல்யாண மண்டபம். நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் என்னை பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் உள்ளே போயிட்டு கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நம்ம உள்ளே போகலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கல்யாண மண்டபத்தில் இருக்கோம் கைஸ். இப்போ எங்கள் அம்மா வந்து அங்கே போயிருக்காங்க. அடுத்து நம்ம சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேன். நம்ம முக்கியமாக வந்ததே சாப்பிடுதான்.
அதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேன். அவுட்ஃபிட் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. கஷ்டப்பட்டு ட்ரெயினில் சுற்றி வந்தோம். இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்னா இந்த மேரேஜ்க்காக தான் நம்ம வந்தது. இதிலே ரிவீல் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம எப்போ வீட்டுக்கு சென்னை திரும்பி போகிறோன்னா இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடுறோம். என்னடா ஊரெலாம் சொல்கிற, எப்படா நீ போவ அப்படின்னு கேட்பீங்க. அதான் இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கிளம்பிடுறோம். அவ்வளோ நாளாக நம்ம இருக்க மாட்டோம். என்ன ப்ரோ ஹேண்ட்ஸம் பசங்க சென்னை விட்டு காணாமல் போயிட்டார் அப்படிலாம் நியூஸ் வருது. அதான் உங்களுக்கு இன்றைக்கே நான் சென்னைக்கு திரும்பி வந்து உங்களை பார்க்க வந்துடுறேன். அவ்வளோதான். இருங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். நம்ம மொத்தத்துக்கு இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னா அந்த வெஜ்ஜு பிரியாணி, அடுத்து அப்பளம், அடுத்து தெலுங்கில் வந்து பப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பருப்பு சாம்பார் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுதான் மொத்தத்துக்கு நம்ம சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு அடுத்து சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ஏன்டா இப்படி வச்சுட்டு இப்படிலாம் பேசுனா கொஞ்சம் வாட்சும் தேரணும்ல. அதான் பாருங்கள், வாட்சை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு எங்கே போகிறோம்னா ஒன்று மால் போவோம், இல்லைனா எங்கள் நெல்லூரில் எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு போவோம். நான் போன விலாகே பார்த்துருப்பீங்க யார் வீட்டுக்கு போனோன்னு. மேபி அவங்க வீட்டுக்கு தெரில, யார் வீட்டுக்கு போவோன்னு நம்மளுக்கு தெரில. மேபி நம்ம போயிட்டு பார்த்துட்டு அடுத்து பார்க்கலாம். அடுத்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி வந்து சண்டே, ஆக்சுவலாக சண்டே தான் நான் வந்திருக்கேன். அடுத்து நான் இன்றைக்கி நைட்டு வந்து 7 o'clock ட்ரெயின் இருக்குது. சேம் காலையில் வந்து 7 o'clock ஏறணும். இப்போ ஈவினிங் 7 o'clock ட்ரெயின் இருக்குது. 7 o'clock ட்ரெயின் இருக்குது. நாளைக்கு போகணும். ஏன்டா ஊருக்கு போய்ட்டு ஒரு 2 நாளாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், அதான் நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அத்துடன் இந்த வீடியோலாம் முடியாது, இன்னும் இருக்குது வீடியோ. இப்போ தான் மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்கும். நான் இந்த வீடியோ பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடலாமா, இல்லை ஃபுல் வீடியோவாக போடலாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பாருங்கள், நீங்களே ஏதாச்சும் புரியும். ஏன்டா இதெல்லாம் காமிக்கிற, நீ ஃபங்க்ஷன் போனது நீ போகிறதெல்லாம் ஏன் காமிங்கன்னா உங்களுக்கும் இப்படி ஆந்திராவில் இப்படி இருக்கும். நீங்களும் எவ்வளோ நாள் சென்னையே சுற்றி ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஆந்திராவில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஆந்திராவில் கடைகள்லாம் எப்படி இருக்கும், ஆந்திராவில் இந்த மாதிரி நெல்லூர்லலாம் இந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பப்பு சாம்பார் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்படி இருக்கும். உங்களுக்கு காமிக்கதா உங்களுக்கும் ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குமே அப்படின்னு தான் எடுக்கிறேன். ஏன்டா காலியாக உட்காந்துருக்கேன்னா இங்கே எல்லோரும் இங்கே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ எடுக்கலாம். நான் எல்லா முன்னாடி எடுத்தால் எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, அதான் உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ எடுக்கலான்னு உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அவ்வளோதான். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், பார்க்கலாம். அது அங்கே தான் இருக்கும். எங்கள் அம்மா அதோ கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. தமிழில் ஒரு போஸ்ட் வைக்கலாமா? கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். தமிழில் எப்படி அந்த மாதிரி வச்சா தானே எல்லோரும் உள்ளே வருவீங்க. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எங்களோட பெரியம்மா வீட்டில் தான் இருக்கோம். எதுக்குன்னா நம்ம இங்கே அதான் நம்ம எப்படியோ 7 o'clock வரைக்கும் நம்ம வீட்டில் தானே சுற்றிட்டு இருப்போம். அதான் உங்களுக்கு இந்த பெரியம்மா வீட்டுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் லோவாக தான் பேசுகிறேன். ஏன்னா எங்கள் பெரியம்மா இப்போ எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியே நெல்லூர் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம். சுற்றி பார்க்கலான்னா நீ வெளில தான்டா போகணும், ஏன் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா, ஏன்னா வெளில இங்கே ஒன்று அப்படியே ஆடிக்கினே இருக்கிற மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஈவினிங் நம்ம சாப்பிடலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஈவினிங் எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரில. அப்படி சாப்பிட்டோன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஈவினிங் சாப்பிட்டோன்னா பார்க்கலாம். சரி, எப்படி ஆடிக்கினே இருப்போமா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ வைக்கலாமா? இங்கே எந்த ஸ்டாண்டும் இல்லை. இப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு உங்களுக்கு டீலாம் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். பட் டீலாம் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் உங்களுக்கு போரிங்காக இருந்துடும். என்னடா இவன் டீ குடிக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் உங்களுக்கு போடுறேன். நெல்லூர்னால் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இங்கே தாவத்துன்னு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க, மெனு இதுதான் வந்திருக்கோம். நம்ம தாவத்துன்னு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். நம்ம சாப்பிட தான் போகிறோம். நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்னா இங்கே சாப்பிட போகிறதுக்கு நம்ம வந்து பார்சல் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் எங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அதுதான் ரெசிபி. அது உங்களுக்கு புரியாது, பட் நீங்கள் வேணால் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு இஷ்டம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. அதான் அதுக்குன்னு இதாக சொல்கிறேன்.
நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா சாப்பிட்றோன்னா ட்ரெயின் வேறு டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து நெல்லூரில் இருக்கோம். நெல்லூர் கழிச்சு நெல்லூருக்கு முன்னாடி கூடூர் வரும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெல்லூரில் ட்ரெயின் கிடைக்கல. ஸோ நம்ம கூடூர் போய் கூடூர்லேருந்து தான் நம்ம சென்னைக்கு போகணும். ஸோ நெல்லூர்லேருந்து கூடூருக்கு நம்ம பஸ்ஸில் போகணுமா இல்லை ட்ரெயினில் போகணுமா அதான் தரல. அதனால அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு பார்க்கணும். போயிட்டு நம்ம சாப்பிட்லாம் ரயில்வே ஸ்டேஷனில். ஓகேவா? சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அடுத்து அதோட அந்த சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கைஸ். தெரியுதா நெல்லூர் போர்டு? அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதுதான் நெல்லூர் போர்டு. நெல்லூர் போர்டு அப்படியே எல்லோ கலரில் பளபளன்னு இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம நெல்லூர்லேருந்து கூடூர் போகணும். அதுக்கு வந்து நம்ம ட்ரெயின் கிடைக்கல. ஸோ நம்ம ஜென்ரலில் போகிறோம். அதோட நிலைமை வந்து நீங்கள் பாருங்கள். இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக. பார்த்தீங்களா கைஸ்? ஆஃப்ரிக்காலேருந்து அண்டார்டிகா கூட போயிடலாம் போல். பட் நம்ம ட்ரெயின்லேருந்து கொஞ்சம் கூட நவர முடியல. பட் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கே இடம் பிடிச்சிட்டேன் கைஸ். கஷ்டப்பட்டு பிடிச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜென்ரலில். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஊருக்கு போனால் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. 6 months முன்னாடியே உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ நேற்று முந்தாள் தான் டிக்கெட்டே புக் பண்ணேன். ஸோ டிக்கெட்டே இல்லை. இப்போ கூடூர்லேருந்து தான் நம்மளுக்கு சென்னைக்கு போகிறோம். நெல்லூர்லேருந்து கூடூர் இந்த ஜென்ரலில் தான் போகிறோம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் கைஸ். இதுவும் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஜென்ரலில் போனால் எப்படி இருக்கும். ஆனால் எல்லோரும் என்னைய பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ட்ரெயின்லேயே நல்லா vlog எடுப்போம்ல. ஏன்னா 20 million 200 million சப்ஸ்கிரைபர் இருக்குது எல்லாம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக நம்ம கூடூர் அங்கே தான் இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜென்ரலில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு. அவங்க பேர்லாம் சமாளிச்சுட்டு எப்படியும் நம்ம கூடூர் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம கூடூரில் வந்து இப்போ தான் நம்மளோட பிரியாணியும் இது சில்லி சிக்கனா இது லாலிபப்பும் வாங்கியிருந்தோம். எங்கே வாங்கியிருந்தோம்னா கூடூரில் வாங்கலை. கூடூரில் இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம். நம்ம நெல்லூரில் வந்து இங்கே வாங்கியிருந்தோம். அந்த தாவத் பிரியாணின்னு ஒரு கடை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த கடையோட அட்ரஸ் அதெல்லாம் தெலுங்கில் காமிச்சிருப்பேன். வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இஷ்டம். நம்ம அங்கே தான் நம்ம வாங்கியிருக்கோம். தாவத் பிரியாணி அங்கே தான் வாங்கியிருக்கோம். இப்போ இதோங்க இங்கே ஒரு ட்ரெயின் வருதா? இப்போ இங்கே ஒரு ட்ரெயின் வருதுல்ல, இது வந்து நம்ம ட்ரெயின் இல்லை. இது வந்து வேறு ஏதோ ட்ரெயின் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அதான் கத்தி பேசுகிறேன். அடுத்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நம்ம ட்ரெயினும் வரும். நம்ம ட்ரெயின் வந்து ஜன்சதாப்தி 7 o'clock வர வேண்டிய ட்ரெயின் இப்போ 8:30 வருது. 7:30 வர வேண்டியது 8:30. 1 hour டிலே ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ அங்கே போகிற ஒரு 11 o'clock ஆகிடும் போல். இனி நான் உங்களுக்கு ட்ரெயினில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ட்ரெயினை வந்து புக் பண்ணியிருக்கோம். ரிசர்வ் கோச் தான். ஸோ ஏசி பார்த்தோம். பட் ஏசி கோச் நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 days முன்னாடி தான் நம்ம புக் பண்ணது. ஸோ நம்ம புக் பண்ணி நம்ம உள்ளே ஏறிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உட்காந்து நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ட்ரெயினுக்குள்ளே போகலாம். காய்ஸ், இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டான ட்ரிப்பாக இருக்கும். 1 day ட்ரிப்பு. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மட்டும் ஏதாவது சவுண்டு போட்டு விட்றாங்க. அப்பா சாமி, நான் இன்னும் சைலண்ட்டாக உங்களுக்கு வீடியோ எடுக்க வந்தேன். சரி விடுங்க அது போனதுக்கப்புறம் ஆன் பண்ணிடுறேன். கைஸ், அந்த ஸ்பீக்கர் விடுற மாதிரி இல்லை. சரி விடுங்க. நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கும். இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அடுத்த வாட்டி நம்ம போனால் மலேசியா, அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாக போகலாம். ஓகேவா? இந்த மட்டும் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு. அடுத்த ட்ரிப்பில் போனால் நம்ம ட்ரெயினில் போக மாட்டோம். ஒன்லி ஃப்ளைட்டு தான். ஓகே, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வாட்டில் ஃப்ளைட்டு இல்லைனா ஹெலிகாப்டர் அந்த மாதிரியே நம்ம போயிக்கலாம். ட்ரெயின்லாம் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம యూట్యూబ్லேருந்து కోడి ఇన్కమ్ வருது. ఇది వచ్చేసి సలివ్ ఏది వచ్చేసి అది పెద్దది చేసేసుకుంది. స్కాను అది ఇది చేయించే கைஸ், அதான் நான் வந்து கரெக்டாக நேற்று சண்டே 12:30 அந்த மாதிரி தான் வீட்டுக்கே ரீச் ஆனேன். ரீச் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு அதான் ஃபோன் எடுத்துன்னு அப்படியே டைம் காமிச்சிட்டேன். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்களே. தெரியும் நீங்கள் நம்பிக்கையான சப்ஸ்கிரைபர்ஸ்னு. பட் ஆனாலும் ஒரு ப்ரூஃப்க்கு உங்களுக்கு காமிச்சேன். அதான் செம்ம டயர்டாகிடுச்சு. நைட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடிட்டிங்லாம் பண்ண அப்படியே தூங்கிட்டேன். இப்போ இந்த வீடியோ அப்லோடு இப்போ வந்திருக்கும். மறக்காமல் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லோரும் பார்த்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எடுக்கிற என்னடா இஷ்டப்பட்டு செய்யலான்னு சொல்லுவீங்க. அதான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களோட சந்திக்கிறேன். அடுத்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். எல்லாம் கலந்து போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்பேன். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் அஞ்சன் சமஸ்க.
நன்றி, வணக்கம். அடுத்து வேறு லெவலாக சந்திப்போம்.